ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் இணைப்பில் நினைஞ்சிருக்காரு, அவரிடையும் கேட்கலாம். வணக்கம் நந்தகுமார் சார். இப்போ டிவி சோமு சார் சொல்கிறாங்க மேகதாது விஷயத்தை பற்றி தான் இவங்க ஃபஸ்ட்டு பேசியிருக்கணும், இந்த அணுகுமுறை ஏற்கத்தக்கதில்லை அப்படின்னு அவருடைய கருத்தை சொல்கிறாரு. நீங்கள் என்ன உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறீங்க? இப்போ அதிமுக திமுக ரெண்டு பேருமே புறக்கணிக்கிற முடிவில் இருப்பாங்க, மற்ற கட்சி என்ன நிலைப்பாட்டில் இருக்கும்? வணக்கங்க. இப்போ மேகதாது ஆல் பார்ட்டி மீட்டிங் கால் பண்ணினா தான் நாங்க இந்த மீட்டிங்கை நாங்க அட்டன் பண்ணுவோம் சொல்றது ஒரு கான்ஃபிளிக்ட் சப்ஜெக்ட். இது பாத்தீங்கன்னா நான் அவனை நிறுத்த சொல்ல நான் நிறுத்துறேன் அந்த நாயகன்ல சொல்ற மாதிரி இதுல என்ன போட்டா போட்டி வேண்டி கிடக்குது. எல்லாமே தமிழக மாநிலத்தினுடைய நலனுக்காக நடக்கக்கூடிய மீட்டிங். இப்போ முதல்ல நம்ம ஏன் மேகதாதுவுக்கு அனைத்து கட்சி மீட்டிங் அப்படிங்கிறது நமக்கு தேவையா தேவையில்லாததாங்கிறது நம்ம பார்க்கணும். இன்னைக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம் முதலமைச்சர் அவர் கொண்டு வந்த தனிநபர் தீர்மானத்திலேயே மேகதாதுவை தான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த மேகதாது தீர்மானம் எடுத்ததுக்கு அப்புறம் கூட அதுல எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் ஒரு அமெண்ட்மெண்ட் சொல்றாரு, நடுவர் மன்றத்தை திருப்பி நம்ம அமைக்க கேட்கலாம்னு சொல்லிட்டு அதையெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணி எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் அவர் சொல்லக்கூடிய அந்த அமெண்ட்மெண்ட்டை இன்கார்பரேட் பண்ணி அந்த தீர்மானம் சட்டசபையில இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள்னாலையும் ஏகமனதாக ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படுது. இதுல எந்த இடத்துல இன்னொரு அனைத்து கட்சி மீட்டிங் மேகதாதுக்கு தேவைங்கிறது எந்த இடத்துல இருக்குது? அப்போ இன்னைக்கு இப்ப நாம் தமிழர் கட்சி சட்டசபையில இல்ல. அப்ப சட்டசபையில இல்லாத கட்சிகளுடைய நலனுக்காக மட்டும் இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் கேட்கறாங்களாங்கிறத தெளிவுபடுத்தணும். அத அப்போ நமக்கு இது ஒரு வீம்புக்காக நம்ம எதையுமே போய் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. என்ன மாற்று கருத்து இருக்க போகுது? இப்ப திமுக கூட பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி அதாவது தமிழக அரசாங்கம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க காவேரி தண்ணிக்காக. அதை தெரிஞ்சுக்கிட்டு குண்டி அடிச்சுக்கிட்டு போய் திமுக 1ஆம் தேதி ஃபைல் பண்ணுது. அவங்க தமிழக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையின் அடிப்படையில CWRC காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி அடுத்த 15 நாட்களுக்கு ஜூலை 29 ஆரம்பித்து அடுத்த 15 நாட்களுக்கு 3500 கன அடி திறந்து விடணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அத அவங்க நிறைவேற்றத்துக்கு கொஞ்சம் காலதாமதம் பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடகா அவங்க எப்பயுமே அவங்களுடைய சுயநலத்தின் அடிப்படையில தான் அவங்க நடப்பாங்க. அதனால ஒரு ஆர்டர் இருக்குது, நமக்கு தண்ணி கொடுக்கணுங்கிறது கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு கர்நாடகா அவங்கள ஒரு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் அங்க கூட்டினாங்க. ஆனா நம்ம அந்த ஆர்டர் நமக்கு கொடுக்க வேண்டியது நம்ம ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறோம். இது அவங்க கட்டாயமா கொடுக்க வேண்டியதுக்கு அனைத்து கட்சி மீட்டிங் போட்டாலும் ஆமா கொடுக்கணும்னு சொல்ல போறாங்க. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, 3ஆம் தேதி தமிழக அரசாங்கம் போய் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. என்ன பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்கன்னு இந்த 3500 கன அடி மட்டும் அவங்க போதும்னு பண்ணல. திமுக அவசரப்பட்டு போய் அது பண்றாங்க. அவங்க தமிழக அரசாங்கம் பண்ணது அதுக்கப்புறம் மழையினுடைய அளவை வச்சு நீர்வரத்து ஏறுகிறத வச்சு நமக்கு 27 TMC நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க தமிழ்நாடு அரசாங்கம். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, 1ஆம் தேதி திமுக 3500 கன அடி, அது 15 நாளைக்கு கணக்கு போட்டீங்கன்னா 4.5 TMC வரும். அப்ப 4 TMC தண்ணியை திறந்து விடுவேன்னு சொல்றாங்க. நம்ம தமிழக அரசாங்கம் இல்ல மழைவரத்து அதிகமா இருக்கு, நீர்த்தேக்கங்கள்ல தண்ணியினுடைய அளவு அதிகமா இருக்கு, இதெல்லாம் அளந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணி 27 TMC கொடுங்கன்னு கேக்குறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் எப்படி பார்க்கும் பாருங்க. என்ன எதிர்கட்சியா இருக்கிறவங்க 4.5 கேட்கறாங்க, ஆளுங்கட்சி அரசாங்கம் 27 கேட்குதுங்க போது இந்த எந்த இடத்துல இன்னைக்கு திமுக தமிழக அரசாங்கோட கைகோர்த்து நின்று மக்களுடைய நலனுக்காக விவசாயிகளுடைய நலனுக்காக நாங்க இருக்கிறோன்றாங்க. எங்க உங்களுடைய நலன் இருக்கு? அப்போ இது ஒரு பிரச்சனை. இன்னைக்கு திமுகவாகட்டும் அண்ணா திமுகவாகட்டும் தாவேகாவாகட்டும் நமக்கு சட்டப்பூர்வமா நமக்கு சாதகங்கள் நிறைய இருக்குது காவேரியினுடைய தண்ணீரை வாங்குறதுல. அந்த அளவுக்கு இருக்கும் போது இன்னைக்கு நீங்க ஆல் பார்ட்டி மீட்டிங் சொல்றதே எதுக்குங்கிறது தான் இங்க ஒரு கேள்வி. நீங்க தீர்மானத்தை நிறைவேற்றியாச்சு. சட்டசபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுறதை விட ஆளுங்கட்சி அனைத்து கட்சி மீட்டிங்ல நீங்க என்ன பேசிட போறீங்க? அதை விட என்ன ஒரு சட்டசபை தீர்மானத்தை விட ஒரு அனைத்து கட்சி மீட்டிங்குடைய ஒரு டிஸ்கஷன் என்ன பவர்ஃபுல்லா? அது
நீங்க தீர்மானத்துக்கு இது வரைக்கும் நிறைவேற்றப்படாம இருந்தா கூட அனைத்து கட்சி மீட்டிங்ல பேசி அதை சட்டசபையில ஒரு தீர்மானமா கொண்டு வந்து நிறைவேற்றினா அது கூட ஒரு சொல்லலாம். இப்ப ஏற்கனவே அதை நிறைவேற்றியாச்சு. இப்ப நீங்க இந்த தீர்மானத்துல இல்லாத எதை ஒண்ணு அனைத்து கட்சி மீட்டிங்ல பேச போறீங்க. அப்போ அத வந்து நீங்க இங்க செக்மேட் மாதிரி வந்து இன்னைக்கு டீலிமிட்டேஷன்ங்கிறது வந்து தொகுதி மறுசீரமைப்பு வந்து ஒரு எம்பிக்கள் பூரா கூப்பிடுறாங்க. இதுல 2 பார்ட்டிக்கு 2 ஸ்டாண்டுங்க. ஒண்ணு திமுக என்ன சொல்லுது, நீங்க மேகதாது பிடிச்சி அனைத்து கட்சி மீட்டிங் போட்டீங்கன்னா அதான் நாங்க இதுக்கு வருவோங்கிறது. அது வந்து ஒரு பார்வை. அதிமுக என்ன சொல்றாங்க, நீங்க ஏன் எம்பியை கூப்பிடுறீங்க, முதல்ல கட்சி தலைவரை கூப்பிட்டு கட்சி தலைவர்கள்ட்ட பேசுறதுக்கு அப்புறம் தானே நாங்க பேசிக்குவோம் எம்பி கிட்டன்னு. அப்போ இன்னைக்கு இது ரெண்டையுமே நீங்க சீர்தூக்கி பாருங்களேன். இப்ப நம்ம வந்து பேச வேண்டியது இன்னைக்கு எம்பிக்களை ஏன் கூப்பிடுறாங்க, அங்க வந்து இன்னைக்கு செஷன்ஸ் போய்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து இந்த எம்பிஸ் தான், நீங்க யாரா இருந்தாலும் அந்த எம்பிக்கள் தான் வந்து பாராளுமன்றத்துல அந்த முடிவுகளை எடுக்க போறது. ஏன் வந்து இப்ப திமுக அனைத்து கட்சின்னு சொன்னா கூட ஏற்கனவே சட்டசபையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வச்சுதான் தீர்மானமே நிறைவேற்றி இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு அனைத்து கட்சி கூட்டங்கிறது வந்து அது ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி. அப்ப இந்த இடத்துல வந்து டீலிமிட்டேஷனுக்கு நாளைக்கு எதிர்த்து ஓட்டோ இல்ல ஆதரிச்சு ஓட்டோ இல்ல அதுல ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரணும்னு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கணும்னாவோ எம்பிக்கள் தான் அங்க போய் பண்ண முடியும். வேற யாரும் இப்ப அதிமுக தலைவர் இருக்காங்கன்னாக்கா இப்ப ஐயா எடப்பாடியாரை கூப்பிட்டு பேசும்போது எடப்பாடியார் அங்க போய் பேச போறாரா? அப்ப இவங்க நேரடியா எம்பிக்களை கூப்பிட்டு அவங்களுடைய கருத்தை கேட்டு, ஏன்னா இன்னைக்கு தாவேகாக்கு இன்னைக்கு எம்பிக்கள் கிடையாது. அதனால வந்து இன்னைக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்மளுடைய 39 எம்பிக்கள் லோக்சபா எம்பிக்கள், 18 எம்பிக்கள் ராஜ்யசபா எம்பிக்கள், ஆக மொத்தம் 57 எம்பிக்கள் தமிழ்நாட்டில இருந்து இருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ளார வந்து என்ன மாதிரியான ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாட்டுல இருக்காங்க. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்துச்சு, திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருந்துச்சு. இன்னைக்கு காங்கிரஸினுடைய நிலைப்பாடு வேற, திமுகவினுடைய நிலைப்பாடு வேறன்னு மாறிடுச்சு. அப்ப ஒட்டுமொத்தமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் வந்து என்ன மாதிரி குரல் எழுப்ப போறாங்க அப்படிங்கறத ஒரு தெரிஞ்சுக்கிறது ஒரு தமிழக அரசாங்கமா. ஏன்னா தமிழக அரசாங்கமா அங்க வந்து ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒருமித்த குரலை எழுப்புனா அது வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். அதற்காக வந்து என்ன கட்சிக்காரங்க செய்ய போறாங்க, என்ன ஏது எம்பிக்கள் என்ன செய்ய போறாங்கிறது தெரியாம ஒரு சிஎம் வந்து ஒரு மீட்டிங் கால் பண்ணி அவரும் தெரிஞ்சுக்கலாம் என்ன கட்சிக்காரங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அந்த ஒவ்வொரு எம்பிக்களும் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கறது அவரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏதாவது அரசாங்கத்தினுடைய சைட்ல இருந்து இவங்க என்னென்ன மாதிரி கோரிக்கைகளையும் நீங்க முன்வைங்கன்னு இவங்களுடைய ஆலோசனைகளையும் சொல்றதுக்கு ஒரு கலந்துரையாடுறதுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பு தானே. அப்ப இத வந்து நீங்க அதை செஞ்சாதான் நாங்க இதை செய்வோங்கிறது வந்து இது வந்து ஒரு போட்டி அரசியலை உடைய, இது மக்கள் நலனுக்காகவோ மாநில நலனுக்காகவோ கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படுறதாக யாருக்குமே புலப்படல. அதுதான் வந்து யதார்த்தமான உண்மையா தெரியுது. இது எல்லாம் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுத்துக்கிறதுக்கு ஸ்கோர் பண்றதுக்கு நடவடிக்கைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் பாக்குறோமே ஒழிய ஒட்டு மொத்தமா ஒருமித்த குரல்ல தமிழகத்தினுடைய நலனுக்காகவோ தமிழர் நலனுக்காகவோ செயல்படுற மாதிரி என்னுடைய பார்வையில புலப்படல. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.